ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வர வர விஜயாவுடைய ஆட்டம் ரொம்பவே அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மீனாவை நம்புறதே கிடையாது. இப்போ அந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு மீனா மேலே அபாண்டமான பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேலையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட கிரிமினல் வேலை பார்க்குறதுக்கும் விஜயா ரெடி ஆயிட்டாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்க அதை அப்படியே நம்புகிறாங்க. தன்னுடைய மருமகளான மீனாவை அவங்க என்ன பண்ணுறதில்ல, நம்புறதே கிடையாது. ஸோ இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதுங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மீனா அவங்கள கொட்டத்தை அடக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அவங்க மேலே இல்லாத பழிகளெல்லாம் சொல்லி அவங்க தலையில் இப்படி ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ மீனா ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு என்ன அப்படின்னா பயங்கரமான கோபம். என்னடா இது, இவ நம்மளை பார்த்து எப்படி அப்படிலாம் சொல்லலாம், நம்மளை பார்த்து அவள் எப்படி அப்படி சொல்ல போச்சு, ஏன் கொட்டத்தை அடக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இப்போ அந்த டென்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. அதாவது நம்ம சிந்தாமணி கிளாஸில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டைமில் அந்த சிந்தாமணியோட அல்லக்கை ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணுறான். கால் பண்ணி, அக்கா அந்த மாதிரி இந்த மண்டபத்தில் 16ஆம் தேதி ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணம் பெரிய பெரிய அளவில் நடக்க போகுது, பெரிய வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே, சரிடா வழக்கம் போல் ஆர்டரை நமக்கு வாங்கிடு, வேலையெல்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அக்கா இல்லைக்கா நீ அவசரப்படாத, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஆர்டர் நமக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னடா சொல்கிற, நமக்கு ஆர்டர் வரலன்னா வேறு யாருக்கு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லைக்கா அந்த ஆர்டர் வழக்கம் போல் யாருக்கு போகும், அந்த மீனாவுக்கு தான் போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னது, மீனாவுக்கு ஆர்டர் போயிருக்குதா, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, மீனாவுக்கு யாரை கேட்டு எவன் ஆர்டர் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கோவப்படுறாங்க. ஆமாக்கா வேறு வழியில் இந்த வாட்டி அவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு பயங்கரமான, அதாவது நம்ம சிந்தாமணிக்கு பயங்கரமான கோபம் வருது. சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதை எப்படி அவளுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பயங்கரமாக கோவப்பட்டுட்டு, இருடா இப்போ உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தாமணி யோசிச்சுட்டு சரி ஓகே இதில் இப்படி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஆர்டரை நம்ம கையில் வாங்குறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும், அதற்கான வழியை நான் யோசிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருடா நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, விஜயா கிட்ட போய் நம்ம மீனாவை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கக்கிட்ட பேசி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படியாவது இந்த ரூட் கிளியர் ஆகிடும், மீனா நிரந்தரமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸை விட்டு ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிந்தாமணி இந்த டான்ஸ் கிளாஸ்க்கே வந்தாங்க. ஏன்னா தன்னுடைய மாமியார் தன்னுடைய மருமகள் வளரக்கூடாது அப்படின்றதுல விஜயா ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க ஒரு மாமியாராக. ஸோ அந்த மாமியாரை வச்சு தான் மருமகளோட கொட்டத்தை அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சூஸ் பண்ணி அதுவும் விஜயாவுடைய குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த இடத்துக்கே சிந்தாமணி வந்திருக்கிறாங்க. ஸோ விஜயாவை நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க சிந்தாமணி. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக இந்த பிஸ்னஸ்லேருந்து அவளை வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 16ஆம் தேதி அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மேடம். அவள் உங்களை பற்றி என்னென்னலாம் சொல்கிறா தெரியுமா அந்த பொண்ணு, ஏதோ தொழில் போட்டியில் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவள் நான் இப்போ முந்தா நாள் சும்மா தான் அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்ன பாப்பா இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணுறேன், பேசாமல் ஒரு கடையை போட்டு உட்காரலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு என் மாமியார் நான் வேலை பார்த்தா தான் என்னை மதிப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்னை மதிக்காது என் மாமியார், நான் சம்பாதிக்கலை அப்படின்னா அவள் என்னை மதிக்கவே மாட்டா, அதனால தான் நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ விஜயாவுக்கு கோபம் தலைக்கேறிடுது. கோபம் தலைக்கேறி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது இவளை நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
இங்கே பாருங்கள் இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க. பெரிய இடத்த சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பண்பு, அறிவு, அது அதாவது பணிவு இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சிந்தாமணி அளந்து விடுறாங்க. ஸோ இப்போ சிந்தாமணியோடைய படி விஜயாவுடைய மனசில் நம்ம மீனாவை பற்றி தப்பு தப்பான விஷயங்களை பதிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள என்ன மேடம் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும்ல, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் மருமக ரொம்ப ஓவராலாக பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கும் ஓகே அது சரின்னு படுது. ஆமாம் நான் அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீக்கிரமாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த உங்கள் மருமகளை வந்து அடக்கி வச்சுருங்க. அப்படி அடக்கி வச்சிங்கன்னா தான் அவள் திருந்துவா. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர 16ஆம் தேதி அவள் வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா. அந்த ஆர்டரை மட்டும் அவள் பண்ணி முடிச்சிட்டானா அவள் நினைக்கிற அளவுக்கு அவள் என்ன பண்ணிடுவா, பெரிய ஆள் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவள் உங்களை சுத்தமாகவே மதிக்கவே மாட்டா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்னைக்கு மட்டும் அவள் வந்து என்ன பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவள் சரியான டைமில் அந்த ஆர்டரை வந்து முடிக்கலை அப்படின்னா அவளால் வளரவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சின்ன சின்னதாக ஏதாவது கிடைக்கிறத பண்ணிக்கிட்டே அவள் காலத்தை ஓட்ட வேண்டியது தான். அந்த மாதிரி ஆகிரும் அவள் நிலமை அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட என்ன பண்ணுறாங்க, இல்லாததையும் பொல்லாததையும் அந்த சிந்தாமணி ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ விஜயா வந்து சும்மாவே என்ன பண்ணுவாங்க, யார் என்ன சொன்னாலும் அதை நம்புவாங்க. அதுவும் மீனாவுக்கு அகெயின்ஸ்டாக யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்பிட்டாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன், அவன் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது மறுநாள் ஆகிடுது. மீனா வந்து காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவும் போல் சாப்பாடு செஞ்சுட்டு நான் கிளம்பிகிட்ருக்காங்க வேலைக்கு. அப்போது இவங்க நம்ம விஜயா வந்துட்டு வர்றாங்க. ஏய் எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைத்த நான் வந்து வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறந்துட்டாங்க அந்த விஷயங்களையும். அப்போ சிந்தாமணி கரெக்டாக கால் பண்ணுறாங்க. மேடம் இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இன்றைக்கி தேதி 15, இன்றைக்கி உங்கள் மருமக வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாது. அப்படி போனால் அப்படின்னா அவன் நினைக்கிற விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிரும், பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போது வேகமாக வந்துட்டு கீழே விழுந்து எப்படியாவது ஒரு ட்ராமா பண்ணி அதை வச்சு எப்படியாவது மீனாவை வீட்டிலே இருக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம விஜயா. ஸோ யோசிச்சுட்டு விஜயா வந்து நம்ம மீனாவை வீட்டிலே இருக்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஐயோ என்னால் முடியல மீனா, நீ இன்னைக்கு வீட்டிலே இரு, என்னை நீ கூட இருந்து பார்த்துக்கோ, என்னால் சுத்தமாக முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறாங்க. ஸோ இதை வந்து மீனா வந்து சும்மாவே எல்லாரையுமே நம்புவாங்க இல்லையா, யார் நடிக்கிறாங்க யார் உண்மையை சொல்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ மீனாவும் முத்துவும் வந்துட்டு இந்த ஆர்டரை வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்காக ஸ்ருதி அண்டு ரவிக்கிட்ட போய் பணம் கூட கேட்டிருந்தாங்க. அவங்க தான் இவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுத்து போட்டி போட்டு நான் தான் கொடுப்பேன் நீ தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலே முத்து மீனா ரொம்பவே சந்தோஷமாக இந்த ஆர்டரை கையில் எடுத்தாங்க. இது வந்து 4.5 லட்சம் ரூபாய் ஆர்டரு, ரொம்ப பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சந்தோஷத்தில் இப்போ வந்து மண்ணு விழுகிற மாதிரி நம்ம விஜயா வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போயும் வந்துட்டு மீனா துவண்டு போகலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் பண்ணுறாங்க அவங்களுடைய டீமுக்கு. கால் பண்ணி இங்கே பாருங்கப்பா, என்னால் இன்றைக்கி வர முடியாது, எங்கள் அத்தை வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபோனில் அவங்க எல்லாருமே கைட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவங்க எல்லாருமே அழகாக கைட் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப அழகாக டெக்கரேஷனையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ஆர்டர் நல்லபடியாக முடிஞ்சிருது. முத்துரையும் இடையில போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் போய் ஒரு வாட்டி எல்லாருமே வேலை நல்லா பார்க்குறாங்களா, கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, அத்தை வந்து கீழே விழுந்துட்டாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க சும்மா நடிச்சுட்டு கூட இருப்பாங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க பாவம், அவங்களே கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் நான் பார்த்துக்கிறேன், அவங்க நடித்தாலும் இல்லை உண்மையை சொன்னாலும் சரி, பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தானேங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்காக அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் ஒரு வேலை ஏவி அவங்களையும் பார்க்க வச்சுட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஃபோன்லேருந்து ரொம்ப அழகாக எல்லாரையும் கைட் பண்ணி சூப்பராக டெக்கரேஷனும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ முத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரும்போது அப்படியே ஷால்வையோட ராஜ மரியாதையோட மீனாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு வர்றாரு. ஸோ இதை பார்த்த விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு ஐயோ இவ அந்த ஆர்டரை முடிச்சிட்டாளா, ஐயோ இப்போ இதுக்கப்புறம் இவ ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சிருவாளே, முதல்ல சிந்தாமணிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் இந்த ஆர்டரை அவளை பண்ண வைக்காமல் இருக்க முடியல, அவள் இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன மேடம் சொல்கிறீங்க, அவள் எப்படி கம்ப்ளீட் பண்ணா, இதுக்கப்புறம் அவள் தான் அந்த தொழிலில் கொடி கட்டி பறப்பா போச்சு, இதுக்கப்புறம் அவள் அவங்கள மதிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோட் அண்ட் நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.